வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை விளாங்குறிச்சி லெனின் வீதியில் எழுந்தருளி பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் அருள்மிகு மதுரை வீரன் சுவாமி பூச்சாட்டு விழாவும் திருக்கல்யாண உற்சவ விழாவும் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதில் கடந்த 14/5/2024 செவ்வாய்க்கிழமை அபிஷேக பூஜையுடன் தொடங்கப்பட்ட விழாவானது பூச்சாட்டு பொறி போடுதல், படி விளையாடுதல், முனி விரட்டுதல், கன்னிமார் புனித நீராடுதல், அங்காளம்மன் காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து நாதஸ்வரம் மற்றும் சிம்ம வாகனத்தில் வான வேடிக்கையுடன் அம்மன் அழைத்து வருதல், பம்பை இசை முழங்க கரகம் எடுத்தல் போன்ற வைபவ நிகழ்வுகளும், பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மனுக்கு திருக்கல்யாணம், பொங்கல் வைத்தல், மதுரை வீரனுக்கு பந்தம் எடுத்து ஆடுதல், மறு பூஜை மற்றும் மஞ்சள் நீராடுதல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் செண்டை மேளம் முழங்க, முளைப்பாரி, மாவிளக்கு எடுத்து வருதல், அலகு குத்துதல், கிளி வேட்டை போன்ற நிகழ்வுகள் பாரம்பரிய முறைப்படி மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த மாபெரும் சிறப்பு வாய்ந்த விழாவில் விளாங்குறிச்சி பகுதியில் வசித்து வரும் ஊர் பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் என ஜாதி மதம் பாராமல் ஊரே ஒன்று கூடி அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் மதுரை வீரன் திருவருள் பெற்று வாழ்வில் சகல செல்வ நலன்களும் வளங்களும் பெற ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியினரும் அளவில்லா இறைப்பணி ஆற்றினார்கள். மேலும் விளாங்குறிச்சி பொதுமக்களும் விழா கமிட்டியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பு விருந்தினர்களாக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KR ஜெயராம், கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் PRG அருண்குமார், கவுண்டம்பாளையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி, திமுக கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி, SS குளம் மாவட்ட கவுன்சிலர் அபிநயா ஆறுகுட்டி, 5வது வார்டு கவுன்சிலர்கள் நவீன் மற்றும் பால்ராஜ், VV விஜயகுமார், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திமுகவை சேர்ந்த நந்தகுமார் உட்பட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்களும் இப்பகுதியில் வசிக்கும் வியாபார பெருங்குடி மக்களும் பெரும் திரளாக விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவானது அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் அருள்மிகு மதுரை வீரன் சுவாமி கோவிலின் தலைவர் மாயவன், பூசாரிகள் மாகாளியம்மன் கோவில் பூசாரி வெள்ளிங்கிரி, பெரிய பூசாரி மாறன், பூசாரி அழகிரி, ஊர் நாட்டாமை பழனிசாமி, ஊர் இளந்தாரி ராமசாமி, முனி பூசாரி ஜெயபிரகாஷ், அணிகூடை பூசாரி முருகேசன், பந்த பூசாரி கனகராஜ் உள்ளிட்ட இறைப்பணியில் சிறந்து விளங்கும் விளாங்குறிச்சி அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் அருள்மிகு மதுரை வீரன் சுவாமி கோவிலின் விழா கமிட்டியினரும் ஊர் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலின் பழமையையும் பண்பாட்டையும் என்றும் கடைபிடித்து விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. விழாவின் இறுதியில் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளும் ரசித்தும் ருசித்தும் பார்க்கும் வண்ணம் VV விஜயகுமாரின் ஜமாப் குழுவினரின் இசை தொடர்ந்து 3 மணி நேரம் பட்டத்தரசியம்மன் சன்னதியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் சிறுவர் மற்றும் சிறுமிகளும் உற்சாகமுடன் ஜமாப் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் ஜமாப் இசை குழுவின் தலைவர் VV விஜயகுமார் மற்றும் ஊர் பொதுமக்களும் மீடியா 24 தமிழ் சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர்.
இந்த விளாங்குறிச்சி படத்தலட்சுமி கோயில் பூச்சாட்டு விழாவானது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நோம்பு சாட்டியிருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எங்களோட ஊர் சார்பாக நான் கலைக்குழு சிறுசுலேருந்து எல்லோரும் ஜாதி பேதம் மாதம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் ஒரு 10 வயசுலேருந்தே பூர்வீகமாக ஊர் எப்படி அதே மாதிரி கலை வந்துகிட்டே இருக்குது. அது வந்து இதுக்கு ஒரு காரணம் வந்து கலைக்கு வந்து கோயில் திருவிழா எப்படி அதே மாதிரி எங்களுக்கு கலைச்சங்கமும் அதே மாதிரி வந்துருக்குது. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளோ நேரம் நடத்துது? இந்த 3 மணி நேரம் நடத்தணும் நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து. ஆமாம், இது இங்கே நடந்திருக்கிறேன். நாங்கள் வருஷம் வெள்ளிங்கிரி பேரூரெல்லாம் போவோம். அங்கே தொடர்ந்து 10 மணி நேரம் அடிக்கிறோம் நான் ஸ்டாப்பு. காலையில் 10லேருந்து சாயங்காலம் 4 மணி மட்டும் அடிக்கிறோம். நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி நான் ஸ்டாப். எங்கள் கலையும் எங்கள் உயிரும் பிரிக்கவே முடியாது. அது மாதிரி போயிட்டுருக்குது. விளாங்குறிச்சி பொறுத்தளவு ஜாமா பொண்ணு ஒயிலாட்டம் பொண்ணு கலை நின்று நிற்குது. அது பூரா விளாங்குறிச்சியில் அப்படி தலைமுறை வந்துட்டே இருக்கிறோம். விளாங்குறிச்சி 5வது ஜெனரேஷன். இது நாங்கள் 5வது ஜெனரேஷன். அப்படியே மேலே வந்துட்டே இருக்கு. கூட்டிகிட்டே தான் போது கம்மியாகாது. வேறு அடுத்தடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருக்குது. ஆமாம், இளைய தலைமுறை வந்துகிட்டே இருக்குது. இதில் எந்த ஜாதியோ காசு வேணுமோ அரசியலே கிடையாது. பூரா சமத்துவம் வந்து கலை பொறுத்தளவு எங்கள் ஊரில் அப்படித்தான் போயிட்டுருக்குறோம். சிறப்பு இதுவும் கோயிலுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 வருஷமும் இருக்கிறாங்க. இதில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஊர் சார்பு நோம்பி சாட்டியிருக்கிறாங்க. எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குது. பட்டத்தலட்சுமி கோயில் வீரமாச்சியம்மன் நல்ல சக்தி வாய்ந்த சாமி. அதனால் எல்லாரும் எல்லா நலத்தோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் 5 வருஷத்துக்கு வரைக்கும் நோம்பு சாட்டிகிட்டே இருக்கா. ஜமாப் செட்டில் 500 பேர் இருக்கிறாங்க.
அரங்கேற்றத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அரங்கேற்றம் பண்ணணும். விஜயகுமார் தலைமையில் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. எந்த சாதி மதம் வேற்றுமை எதுவும் கிடையாது. வள்ளிகும்மி வந்து இப்போ 250 பேர் ஒயிலாட்டத்தில் வச்சு அரங்கேற்றம் பண்ண விலை கலைச்சாங்க ஒன்று எல்லாத்துக்கும் அன்னதானம் 1000 பேர் அன்னதானம் வள்ளிகும்மி நடக்குது. பவளக்கோடி வள்ளிகும்மியில் அரங்கேற்றம் பண்ணோம். ஜமாப் 300 ரூபா வச்சு பண்ணணும். எங்களுக்கு காலங்காலம் ஒயிலாட்டம் வந்து கிட்டத்தட்ட அதுவும் 1962 இருக்குது. இப்போ பெண்களுக்கு குழந்தைகளுக்கால முன்னுரிமை கொடுக்குற மாதிரி 3 தடவை அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட 300 லேடிஸ் வச்சு 1000 லேடிஸ் வச்சு வள்ளிகும்மி பவளக்கோடிகளில் அரங்கேற்றம் பண்ண விழா பண்ணணும். ஜமாப் செட்டு 300 பேர் புதுசு இளைஞர் இது பண்ணி அரங்கேற்றம் பண்ணோம். காலங்காலம் எங்களுக்கு போயிட்டே இருக்குது. தலைமுறை வளர்ந்துட்டே இருக்குது. அதுக்கு எல்லாரும் ஆதரவு விளாங்குறிச்சி பொறுத்தவரை கொடுத்துருக்குறாங்க. கலைநாள் விளாங்குறிச்சி அந்த விழாவுக்கு காரணமே விளாங்குறிச்சி. விளாங்குறிச்சி தான் விளாங்குறிச்சி. எது நடந்தாலும் சிறப்பாக இருக்குது. கலை தான் மெயின் எங்களுக்கு. கோவை மாவட்டத்திலங்க எங்கள் பட்டத்திரசிம்மன் கோயிலுங்க 200-300 வருஷமாக எங்கள் மூதாதைகள்லேருந்து கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடி வழியாக வந்த சாமி இந்த 15 நாளாக பூச்சாட்டு நடத்தி நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவிழா உற்சவத்தை எல்லாம் முடித்து திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் இன்றைக்கி காலையிலேருந்து போச்சுங்க. எல்லா விசேஷமும் நல்லா நடந்ததுங்க. சாமி சாட்டு நனையில் இருந்து மழை நம்ம கோயம்புத்தூர் மழையே வரல. இந்த அம்மனை சாட்டி உடனே மறுநாள் பேஞ்ச மழை இன்னை வரைக்கும் ஓயில. நல்லபடியாக எங்கள் ஆத்தா எங்கள் எல்லாரையும் நல்லா வச்சுருக்காங்க. அதே போல் மற்றவங்களும் எல்லாரையும் நல்லா வச்சுருக்கோன்னு மேலும் மேலும் எல்லோரும் சிறப்பாக வாழ எங்கள் அம்மாவை வேண்டுறோம். விளாங்குறிச்சி ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. எல்லாருமே ஒத்துழைச்ச ஊர் பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவுடன் தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.